பாலாற்றங்கரை ஓரமாக முட்புதர்களுக்கு இடையில் உள்ள இந்த பழமையான கோதண்டராமர் திருக்கோவில் ஒரு காலத்தில் எப்படி இருந்த கோவில் உங்களுக்கு தெரியுமாங்க? சீதா தேவியை திருமணம் செய்ய ராமர் வில்ல வளைச்ச மாதிரி இங்கே பாலாற்றின் திசையே மாற்றி அமைத்திருக்கிறார் ராமபிரான். அட ஆமாங்க, தமிழ்நாட்டில் ஓடும் இந்த பாலாறு மேற்கிலிருந்து கிழக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கோவில் இருக்கும் இந்த பகுதியில் மட்டும் தன் திசையை மாற்றி வடக்கிலிருந்து தெற்காக ஓடி மீண்டும் பழையபடி தன்னுடைய திசையான மேற்கிலிருந்து கிழக்காக ஓடிக்கொண்டிருக்குங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கோவிலோட படித்துறையில் உத்தராயண புண்ணிய காலத்திலையும் தட்சிணாயன புண்ணிய காலத்திலையும் பித்ரு தர்ப்பணமும் பித்ரு கர்ம காரியங்களும் செய்யப்படுது. இந்த கோவிலோட மற்றொரு அதிசயமே இந்த கோவிலின் கட்டிட அமைப்பு தாங்க. கால வெள்ளத்தில் கோவிலோட பல பகுதிகள் அழிந்தாலும் கோவிலின் கருவறை மண்டபம் மட்டும் இன்னும் நம் பார்வைக்கு இருக்குங்க. இந்த கோவிலோட விசித்திரமே இந்த கோவிலோட சிற்பம் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிற்பம் கையில் பாம்புடன் காளிங்க நடனமாடும் கிருஷ்ணர் வடிவம் தாங்க. இப்போ இதே வடிவத்தை கோவிலில் வேறு வேறு தூண்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், கையில் அம்பும் வில்லும் வச்சிருக்கிற ராமர். இப்போ இந்த ராமர் சிற்பத்தை கூட நீங்கள் இதே கோவிலில் வேறு வேறு இடத்துல பார்க்கலாங்க. இப்படி ஒரே வகையான சிற்பம் சிறு மாறுபாடுகளுடன் வேறு வேறு இடத்துல இருக்குங்க. லக்ஷ்மி, அனுமர், நரசிம்மர், மகாவிஷ்ணு, வராகம், ராமர் போன்ற பல சிற்பம் இந்த கோவிலோட தூண்களில் செதுக்கப்பட்டு இருக்குங்க. சில காலங்களுக்கு முன்பு வந்த வெள்ளப்பெருக்கால கோவிலோட பகுதிகள் பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு மேல் மணல்கள் சூழ்ந்து இருக்குங்க. இப்படி பல அதிசயங்களும் புராதன சிறப்பு மிக்க இந்த கோதண்டராமர் திருக்கோவில் பார்த்திங்கன்னா மிக விரைவில் இதற்கான திருப்பணிகள் தொடங்கவிருக்கு. அண்ணாமலையார் உழவார் பணி மூலமாக மீட்டெடுக்கப்பட்ட இந்த கோதண்டராமர் திருக்கோயில் மக்களோட பேராதரவுடனும் ராம பக்தர்களாலும் மீண்டும் பழையபடி சீரும் சிறப்புமாக விழா கோலம் பூண்டு ராமரோட பட்டாபிஷேகம் நடப்பதற்கு தயாராக போகுதுங்க. நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.